புதிய அணுகுமுறைகள் இலங்கைக்கு தேவைப்படுவதாக ஜப்பானின் ஒகினாவா பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் திலீப் சந்திரலால் தெரிவிக்கின்றார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற வைபவம் ஒன்றிலேயே அவர் இதனை குறிப்பிட்டார். ஜப்பானில் ஒகினாவா பல்கலைக்கழகத்தின் பிரதி உபவேந்தர் சர்வதேச தொலைத்தொடர்பு பிரிவின் பேராசிரியர் திலீப் சந்திரலால் எழுதிய நூலொன்று நேற்று வெளியிடப்பட்டது. මේ අවුරුදු 30 ඇතුළත මම ජපානයේ මගේ ඇහින් දැකලා නැහැ පොදු මගීන් රැගෙන යන වාහනයක්. ඒක පුද්ගලික වාහනයක් වෙන්න පුළුවන්. පොදු මගීන් රැගෙන යන பொதுமக்களை ஏற்றிச் செல்லும் பஸ்ஸாக இருக்கலாம் அல்லது வாடகை வாகனமாக இருக்கலாம். அவ்வாறான வாகனங்கள் விபத்துக்குள்ளானமையை 30 வருடங்களாக நான் ஜப்பானில் கண்டதில்லை. எனினும் நான் ஒரு வார காலத்திற்கு இலங்கைக்கு வந்தால் கொழும்பிலிருந்து கண்டிக்கு செல்லும் போது அல்லது எனது கிராமமான பொல்ககவலைக்கு செல்லும் போது ஓரிரண்டு வாகன விபத்துக்களை காண்பேன். ஒரு புறம் மிகவும் அழகான விதத்தில் வீதி கட்டமைப்பு அமைக்கப்படுகின்றது. எனினும் போக்குவரத்து கட்டமைப்பு இன்று மிகவும் அபாயகரமான நிலையிலேயே உள்ளது. எனவே வெளியிலிருந்து அவதானிக்கின்ற போது இலங்கையில் புதிய மாற்றங்கள் தேவைப்படுகின்றன. அவ்வாறு இல்லாவிட்டால் ஆசியாவில் எமக்கு பின்பாக உள்ள நாடுகள் எம்மையும் கடந்து மிக விரைவில் முன்னோக்கி பயணிக்கும். අලුත් දෘෂ්ටියකින් බලලා ලංකාව නිර්මාණය කිරීමේ අවශ්‍යතාවය ඉතා තදින් බලපානවා. එහෙම නැත්නම් දැනට ආසියාවේ අපට වඩා පිටුපසින් හිටපු රටවල් ඉතා ශීඝ්‍රයෙන් අප පහු කරගෙන දැන් ගිහිල්ලා තියෙනවා. விளம்பரங்களின் பின்னர் செய்திகள் தொடரும். பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டுக்காக இலங்கையில் ஏற்பாடுகள் இடம்பெறுகின்றன. பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டின் வரலாறு தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் தொகுப்பு அடுத்து. பிரித்தானியாவின் 2வது எலிசபெத் மகாராணி பொதுநலவாய அரசு தலைவர்களின் மாநாட்டிற்கு தலைமை வகிக்கிறார். 1953 ஆண்டு ஜூன் மாதம் அந்த உரிமை அவருக்கு கிடைத்தது. அதன் போது அவருக்கு 26 வயது என்பது குறிப்பிடத்தக்கது. 1973 ஆண்டு கனடாவின் ஒடாவாவில் நடைபெற்ற முதலாவது பொதுநலவாய அரசு தலைவர்களின் மாநாட்டில் அவர் கலந்து கொண்டிருந்தார். எனினும் இலங்கையில் இந்த முறை நடைபெற உள்ள இந்த மாநாட்டிற்கு முதுமை காரணமாக மகாராணி கலந்து கொள்ள மாட்டார் எனவும் அவரை பிரதிநிதித்துவப்படுத்தி இளவரசர் சார்ல்ஸ் கலந்து கொள்வார் எனவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மது போதையில் அமைதியற்ற முறையில் செயற்பட்டு குண்டசாலை பிரதேச சபையின் உறுப்பினர்கள் உள்ளிட்ட 3 கண்டி திகன பகுதியில் கைது செய்யப்பட்டுள்ளனர். திகனையில் உள்ள போலீஸ் வீதி சோதனை சாவடிக்கு அருகில் இவர்கள் அமைதியற்ற முறையில் செயற்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இந்த சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை தெல்தனிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மனிதாபிமானத்துக்கு சேவை செய்யும் நோக்கில் ஆரம்பிக்கப்பட்ட லோட்டஸ் வால்ட்ஸ் மன்றம் தொடர்பிலான சந்திப்பொன்று நேற்று கொழும்பில் நடைபெற்றது. இதற்கு முக்கிய பங்கு வைத்த வட இந்திய நடிகர் ககன் மலிக் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டிருந்தனர். மத அனுஷ்டானங்களின் பின்னர் இந்த கலந்துரையாடல் ஆரம்பமானது. இலங்கையை ஒரே குடும்பமாக மாற்றி ஒரே மேடைக்கு கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது. இன்று இங்கு இது தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு சகல மத தலைவர்களும் இருக்கின்றனர். இதனூடாக எமக்கு சிறந்த பலன் கிடைக்கும். மனிதாபிமானத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்ற தேவை இருக்கின்றது. அதற்கு இந்த லோட்டஸ் வேர்ல்டு மன்றம் எனக்கு கிடைத்தது. உலக தாமரை எனப்படும் லோட்டஸ் வேர்ல்டு மன்றத்தில் ககன் மலிக் மற்றும் அந்த படத்தில் நடித்த நடிகைகள் உள்ளனர். லோட்டஸ் வேர்ல்டு மன்றத்தை ஆரம்பித்து முழு உலகத்திற்கும் வியாபித்து சமாதானத்தை உருவாக்க முடியும் என்று நாம் நம்புகின்றோம். வடமாகாண தமிழ் இலக்கிய பெருவிழா முல்லைத்தீவு வித்யானந்த கல்லூரியில் இன்று ஆரம்பமானது. வடக்கு மாகாணம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் முள்ளியவளை வித்யானந்தா கல்லூரியில் வடக்கு மாகாண தமிழ் இலக்கிய பெருவிழா முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் வேதநாதன் தலைமையில் இன்று ஆரம்பமானது. வடமாகாண கல்வி பண்பாட்டு அலுவல்கள் விளையாட்டுத்துறை அமைச்சின் செயலாளர் சி சத்யசீலன் சம்பிரதாய பூர்வமாக விழாவினை ஆரம்பித்து வைத்தார். யாழ் பல்கலைக்கழக கல்வித்துறை பேராசிரியர் கலாநிதி கலாமணி தலைமையில் இன்றைய ஆய்வரங்கு நிகழ்வுகள் இடம்பெற்றன. 2012 ஆண்டில் நடைபெற்ற வடமாகாண தமிழ் இலக்கிய பெருவிழாவில் சமர்ப்பிக்க
தொகுக்கப்பட்ட ஆய்வு கட்டுரைகளின் தொகுப்பான வடமாகாண தமிழ் இலக்கியத்தின் செல்நெறிகள் என்ற நூல் வெளியிடப்பட்டது. மரபுவழி கல்வி, பேச்சும் மொழியும், மொழி கற்றலும் கற்பித்தலும், பாடநூல்களில் தமிழ் மொழி, வடமாகாண தமிழ் மொழி, மொழியும் இலக்கியமும் போன்ற பல்வேறு தலைப்புகளில் ஆய்வு கட்டுரைகள் வாசிக்கப்பட்டன. வடமாகாண தமிழ் இலக்கிய பெருவிழா நிறைவு நாள் நிகழ்வுகள் நாளைய தினம் நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாட்டின் பணவீக்கம் கடந்த ஆகஸ்ட் மாதம் 6.3% அதிகரித்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பணவீக்கம் 6.1% காணப்பட்டதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. கொழும்பு நுகர்வோர் விலைச்சூட்டன் மதிப்பீட்டின் பிரகாரம் மாதாந்த பணவீக்கம் வீழ்ச்சி அடைந்துள்ளது. இதன் பிரகாரம் கடந்த ஜூலை மாதம் 8.3% காணப்பட்ட பணவீக்கம் கடந்த ஆகஸ்ட் மாதம் 8% குறைவடைந்துள்ளது. உணவு மற்றும் அல்கோல் அற்ற உப வகை குடிப்பானங்களின் விலைகள் வீழ்ச்சி அடைந்தமையே மாதாந்த பணவீக்கம் குறைவதற்கு பிரதான காரணம் என மத்திய வங்கி சுட்டிக்காட்டியுள்ளது. எனினும் சில வகை பழங்கள், பெரிய வெங்காயம், எலுமிச்சை, உருளைக்கிழங்கு, குழந்தைகளுக்கான பொருட்கள், சீனி உள்ளிட்ட பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளன. உணவு வகையை சாராத கல்வித்துறையின் உப பிரிவுகள், ஆடை வகைகள், பாதணிகள், இதர பொருட்கள் மற்றும் சேவைகள் ஆகியவற்றின் விலைகளும் அதிகரித்துள்ளதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. நியூஸ் ஃபர்ஸ்ட் யூ ரிப்போர்ட்டர் செய்தியாளர்களுக்கான பயிற்சி பட்டறையொன்று மாத்தளை நகரசபை மண்டபத்தில் இன்று நடைபெற்றது. மத்திய மாகாணத்தைச் சேர்ந்த பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். மூன்றாம் கட்டமாகவே மாத்தளை நகரசபை மண்டபத்தில் யூ ரிப்போர்ட்டர் செய்தியாளர்களுக்கான செயலமர்வு நடைபெற்றது. நீங்கள் காண்பதை நீங்களே தெரிவியுங்கள் என்ற துணிப்பொருளில் மக்களை செய்தி வழங்குனர்களான யூ ரிப்போர்ட்டர் திட்டம் நாட்டின் பாரியதும் முதலாவதுமான மக்களை செய்தி வழங்கும் முறையாகும். 10,000-க்கும் அதிகமானவர்கள் இதில் அங்கத்துவம் வகிக்கின்றனர். மத்திய மாகாணத்தின் பல பகுதிகளில் இருந்து வருகை தந்த இளைஞர் யுவதிகள் பலர் இதில் இணைந்து கொண்டனர். செய்தி வழங்குதல் உள்ளிட்ட பல விடயங்களை நியூஸ் ஃபர்ஸ்ட் அலுவலக செய்தியாளர்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்தினர். ஃபேமிலி பியஸ்டா களியாட்ட நிகழ்ச்சி நீர்கொழும்பு கடற்கரையில் நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. மக்களுக்கு வித்தியாசமான அனுபவங்களை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் நியூஸ் ஃபர்ஸ்ட், ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட், யூத் ஃபர்ஸ்ட் மற்றும் கிட்ஸ் ஃபர்ஸ்ட் என்பன இணைந்து இதனை ஏற்பாடு செய்திருந்தன. நீர்கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஃபேமிலி பியஸ்டா நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக ஆயிரக்கணக்கான மக்கள் நீர்கொழும்பு கடற்கரையில் ஒன்று கூடினர். கிட்ஸ் ஃபெஸ்ட் ஏற்பாடு செய்த மேஜிக் காட்சிகள் மற்றும் பாடல்கள், பென்சன் செல்லப்பிராணியின் சாகசங்களையும் மக்கள் கண்டுகளித்தனர். ஸ்போர்ட்ஸ் ஃபெஸ்ட் ஏற்பாடு செய்த கடற்கரை கரப்பந்தாட்ட போட்டிகளில் 32 அணிகள் பங்கு பெற்றின. பெண்களுக்கான மிஸ் டேட் மற்றும் ஆண்களுக்கான மிஸ்டர் ஹேண்ட்சம் ஆகிய போட்டிகளில் கலந்து கொண்ட போட்டியாளர்களுக்கு போட்டிகளுக்கு முன்னர் பயிற்சிகளும் வழங்கப்பட்டன. இதில் கலந்து கொண்ட இளைஞர் யுவதிகளில் சிறந்த சிகை அலங்காரத்துக்கான பரிசில்களும் வழங்கப்பட்டன. அத்துடன் இங்கு திறமைகளை வெளிப்படுத்தியவர்களுக்கும் பரிசில்கள் வழங்கப்பட்டன. ஃபேமிலி பியஸ்டா களியாட்ட நிகழ்வுகளில் இரவு நடைபெற்ற இசை நிகழ்ச்சியை கலைஞர்களின் பாடல்கள் மெருகூட்டின. பொதுநலவாய அரசு தலைவர்கள் மாநாட்டுக்காக சிறுச ஊடக வலையமைப்பினால் உருவாக்கப்பட்ட பாடலும் இங்கு இசைக்கப்பட்டதோடு அங்கிருந்த மக்கள் ஆடிப்பாடி மகிழ்ந்தனர். அத்துடன் இலங்கையின் முன்னணி இசை கலைஞர்களும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். நீரின்றி அமையாது உலகு என்பது மூத்தோர் வாக்கு. மனித வாழ்வுக்கு நீர் மிகவும் முக்கியமானது. நீருக்காக அலையும் ஒரு கிராமத்தின் கதையை நியூஸ் ஃபர்ஸ்ட் இன்று பதிவு செய்கின்றது.
ஒரு சில வருடங்களுக்கு முன்னர் உருவாக்கப்பட்ட கிராமங்கள் அபிவிருத்தியை கண்டு அடிப்படை வசதிகள் பூர்த்தி செய்யப்பட்டு முன்னோக்கி பயணிக்கும் பொழுது 200 வருடங்களுக்கு மேலான வரலாற்றினை கொண்ட ஒரு கிராமத்தில் மக்கள் நீருக்காக அலைந்து கொண்டிருப்பது கவனத்திற்குரியது. அங்க பெரிய கஷ்டமா இருக்கு. தண்ணியால ஆத்துல தண்ணியால பரிமாறுறாங்க. குசி பிள்ளைகளுக்கு வருதுக்கு தண்ணியில அதுல இருந்து ஆத்துல பரிமாறுறதுக்கு ஆத்துல ஒரு 5-6 கட்ட தூரத்துக்கு வேளாங்கண்ணிக்குள்ள போறோம். நாங்க தண்ணிக்கு குடி தண்ணிக்கு நாங்க போறோம். கஷ்டமா இருக்கு எங்களுக்கு. தண்ணி தாங்க வேணும் எங்களுக்கு முக்கியமாக. கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை மாவட்டத்தில் நாவிதன் வழி பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள குடியிருப்பு முனை என்ற கிராமத்தின் மக்களே இவ்வாறு நீருக்காக அலைந்து கொண்டிருக்கிறார்கள். மாசடைஞ்ச தண்ணியை நாங்கள் எடுத்துக்கொண்டு பாவிக்கிறோம். இதெல்லாம் எல்லாரும் குளிக்கிறதும் இந்த வேலையெல்லாம் செய்கிறது. எங்க குடி தண்ணிக்காக நாங்கள் ஏழாங்கல்லிக்கு 3-4 கிலோமீட்டர் தூரத்துக்கு போகிறோம். அது எங்க அம்மா மாதிரி கொஞ்சம் நடந்து தான் போறாங்க. நடந்து போய் வார நேரம் அவங்களுக்கு பல சிரமத்துக்கு உட்படுறாங்க. குடியிருப்பு முனை கிராமத்தில் வசிக்கும் சுமார் 120க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் குடிநீருக்காக பெரும் சிரமங்களை எதிர்கொள்கின்றன. இந்த கிராமத்தின் எல்லை புறமாக மட்டக்களப்பு வாவி அமைந்துள்ளது. குடிநீருக்காக பயன்படுத்த முடியாத நிலையில் குளிப்பதற்காக இந்த வாவியை மக்கள் பயன்படுத்துகிறார்கள். தண்ணி இல்ல, குடிநீர் இல்ல. எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு வேளாங்கண்ணி காட்டில போய் மேல நாங்க அள்ளிட்டு இடையில இருந்து தூக்கிட்டு வரோம். எங்களுக்கு தண்ணி தாருங்க. இது ஒரு பழம்பெரும் கிராமம். இந்த கிராமத்தில் வசிக்கும் மக்களிடம் 1880ஆம் ஆண்டில் வழங்கப்பட்ட காணி உறுதிகள் உள்ளன. இவ்வாறு பழமையான ஒரு கிராமத்தில் குடிநீர் பிரச்சனைக்கு தீர்வு காணப்படாமை கவலை அளிப்பதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். சீரான வீதி வசதிகள் இல்லாமை போன்ற பல்வேறு பிரச்சனைகளின் மத்தியில் வாழ்ந்து வருகின்ற இந்த கிராம மக்கள் தமக்கான குடிநீர் பிரச்சனையை முதலில் தீர்த்து வைப்பதே அவசியமானது என குறிப்பிடுகின்றனர். 9 கிலோமீட்டருக்கு அங்கால தண்ணி எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. எங்களுக்கு தண்ணி எங்களுக்கு என்ன நடந்தாலும் எங்களுக்கு தண்ணி தரணும். குடிநீருக்காக நெடும் தூரம் தாகத்தோடு அலையும் குடியிருப்பு முனை கிராம மக்கள் தமது தாகத்தை தீர்க்க சம்பந்தப்பட்டவர்கள் விரைவில் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று காத்திருக்கிறார்கள். உங்கள் வாழ்க்கை எங்கள் செய்தி. இத்துடன் நிறைவடைக்கிற நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி. எமது அடுத்த பிரதான செய்தி 10:45க்கு இடம்பெறும். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.